எல்லா மனிதர்கள் வாழ்கிறதான இடத்திலே எல்லா மனிதர்களும் ஒன்றாக இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு சிலர் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் இருந்தாலும் அதே குடும்பத்துல ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான குணாதிசயங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். சில நல்ல குணாதிசயங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவர் காலேபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் ஒரு ஆவியை வைத்திருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் வேறே ஆவியை உடையவர்களாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களைப் போல நாம் வாழ்வதற்காக அல்ல, அவர்களிலிருந்து நம்மை வித்தியாசப்படுத்தி நாம் அவர்களிலிருந்து வேறே ஆவியை உடையவர்களாக இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்களிடத்திலிருந்து நாங்கள் வேற மாதிரி ப்ரோ என்று சொல்வதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்திலிருந்து நாம் வேறே ஆவியை உடையவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கும் பாவத்தின் ஆவிக்கும் சாத்தானின் ஆவிக்கும் செவி கொடுத்து கொண்டிருக்கிற வழியிலே நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து இந்த உலகத்திலிருந்து வேற ஆவியுடையவர்களாக நாம் இருப்போம். ஆமென்.